இந்த கணக்கன் பதியிலே பழனிக்கு அருகாமையிலே அமைந்திருக்கக்கூடிய அகண்ட பரிபூரண சச்சிதானந்த குரு அவர்களுடைய குரு பூஜை 85வது குரு பூஜை நாளைய தினம் நடைபெற இருக்கிறது பழனியில. அப்படி இந்த ஒரு உன்னதமான குரு பூஜை நாளிலே குருவிற்கு புறபூசை செய்கிலும். ஏன்னு சொன்னா இப்ப இந்த குருவினுடைய ஒரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பர்களே, இந்த குரு பூஜை ஒரு தனிச்சிறப்பு, இந்த மகான் முழுக்க முழுக்க அத்வைத ஞானத்தை அவர் வாழ்ந்த அந்த 40களிலே அந்த காலகட்டத்திலேயே மக்களுக்கு வழங்கி இருக்கிறார். சுத்த அத்வைதத்தை பேசிய ஒரு மகான் என்பதுதான் தனிச்சிறப்பு. அவருடைய சமாதி இன்றைக்கும் அங்கே சென்னையிலே தாம்பரத்திலே அமைய பெற்றிருக்கிறது. அவருடைய அமைப்பு திண்டுக்கல் முதலாக இன்னும் பல ஊர்களிலே சிறப்பாக அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சபை என்ற பெயரிலே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நான் அந்த சபைக்கு வியாழக்கிழமை குருவாரம் தோறும் சென்று அங்கே உரை நிகழ்த்தி வருவதும் அந்த மகானுடைய சிந்தனைகளை பகிர்வதும் வழக்கம். அந்த வகையிலே எமக்காக அந்த அமைப்பிலிருந்து இந்த அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகளுடைய 85வது குரு பூஜை அழைப்பிதழை எனக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அந்த வகையில இந்த மகானுடைய சிறந்த ஒரு சிந்தனைகளை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்ற நோக்கத்திலே தான் அந்த மகானுடைய வழி தொற்றிய ஒரு சிறப்பான கருத்துக்களை சிந்திக்க இருக்கிறோம். அன்பு உள்ளங்களை, ஒரு வகையில நம்ம எல்லாம் இவ்வாறு நெறிப்படுத்த எத்தனை மகான்கள் தயாராக இருந்திருக்கிறார்கள் என்று எண்ணுகிற போது அதுவே நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் தான். வார்த்தை சொல்ல நல் குருவும் வாய்க்கும் பராபரமே என்று பாடுகிறார். அது குரு, நல்ல குரு கிடைக்கிறதே ஒரு பெரிய கொடுத்து வைப்பனே என்று சொல்லக்கூடியது. அந்த வகையில கடலூரிலே எனக்கு அணுக்க குருநாதராக அமைந்த அருள்நிதி சிவலிங்கம் ஐயா அவர்களை பற்றி நான் சொல்லுவேன், நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சுத்த அத்வைதம் என்றால் சிவலிங்கம், சிவலிங்கம் என்றால் அத்வைதம் என்று நான் சொல்லுவேன். அப்படி அத்வைத ஞானத்தை சொன்னவர். ஏனென்று சொன்னால் அந்த அமைப்பினுடைய தாரக மந்திரம் இன்றைக்கு நாம் சிந்திக்க, அந்த குருவை போற்ற ஒரு சிறப்பான சிந்தனைக்குரிய நாளாக அமைந்திருக்கிறது. அன்பு உள்ளங்களே, ஒன்றே கடவுள், ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், உணர்வே பிரம்மம், அறிவே சர்க்குரு, அறிவே சர்க்குரு, சர்க்குருவே கடவுள், சர்க்குருவே கடவுள் என்பது இந்த அமைப்பினுடைய ஒரு தாரக மந்திரம். நாம் எப்படி வாழ்க வையகம் என்று சொல்லுகிறோம், வாழ்க வளமுடன் என்று சொல்லுகிறோமோ அதுபோல இந்த ஒரு சிந்தனையே சிறப்புத்தானே. ஒன்றே கடவுள் என்பது ஏனென்றால், 1000 தெய்வங்கள் உண்டென்று கூறி அலையும் அறிவிலிகால் என்று பாடுகின்ற அளவிற்கு கடவுளரை பல பலவாக நமக்கு வடிவமைத்து கொடுத்து விட்ட காரணத்தினாலே அன்றைக்கு கடவுளை அருவமாக சுற்றி உணரப்படுத்துவதற்குரிய தெளிந்த அறிவின் மேன்மையும் இருக்கவில்லை, கல்வி அறிவும் இருக்கவில்லை, விஞ்ஞான வளர்ச்சியும் இருக்கவில்லை. சொல்றதுக்கு வார்த்தை வேணும்ல, எப்படி சொல்றது அப்படிங்கிறது. ஏன்னா சில விஷயங்கள அனுபவிச்சுதான் சிறப்பா இருக்கும், சொல்லி வராது, சொல்லில் அடங்காது, சொல்லில் விளங்காது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மகான்களுடைய கருத்துக்களிலே கடவுளை பற்றி இந்து மதத்திலே பலவாறாக பெயராலும் வடிவங்களாலும் சுட்டப்பட்டு இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானம்
இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதனால் நான் இதனை விளக்குகிறேன் என்று சொல்லுகிறார் வேதாத்திரி மகரிஷி. அப்படி சிறப்புக்குரிய அந்த ஒன்றே கடவுள் என்பது நாம் உணர்ந்த ஒன்றுதான். மூலம் ஒன்றாகத்தானே இருக்க முடியும், பலவாக இருக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்டியானிட்டி சொல்லுது பிதா ஒருவரேன்னு சொல்லுது, பிதா ஒருவரே என்று சொல்லுகிறது. எனவே மூலமாகி அந்த இறைநிலை கடவுள் பேராற்றல் என்று சொல்லக்கூடியது ஒன்றுதான் என்பதை சொன்னது அவருடைய தனிச்சிறப்பு. அப்படி ஒன்றாகி அந்த இறைநிலையை உணர்வதற்கு தியானம் மூலம் மேம்பட முடியும் என்று குறிப்பிடுகிறார். அப்படி தியானத்திலே அறிவை அறிதலாகிய தன்னை அறிதலை பற்றி பேசுகிறார். தியானத்திலே அறிவை அறிதல் என்ற வார்த்தையை சொல்லி நாம் அறிவோம். அறிவை அறிவால் அறிவதுவே ஆகும் பொருள் என்று உறுதி சொன்ன உண்மையினை நீங்கள் எல்லாம் ஒரு நாள் என்னாலும் அன்னைக்கே பேசிட்டு போயிருக்காங்க. அப்ப அந்த அறிவை அறிதல், அறிவால் அறிதல், அதையே இந்த மகானும் பேசியிருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் இன்றைய காலகட்டத்திற்கு நான் இதனை விளக்குவதற்கு விஞ்ஞானத்தை கையில் எடுக்க வேண்டி இருக்கிறது இல்லையா? சுத்தவெளி, சுழலலை, விரிவலை, காந்தம், அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம், கடைசியா வந்தது மனம். மனத்தின் உயர்நிலை அறிவு, அறிவால் அறிகிறோம் இறைவனை. லிங்க் வருதா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? சுத்தவெளி, சுழலலை, விரிவலை, காந்தம், 4 சொல்லிட்டாங்க. அந்த இப்ப காந்தம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா சயின்ஸ் தானே அது. அப்ப இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் நான் இதனை விளக்குகிறேன் என்று வேதாத்திரி மகரிஷி சொல்லுகிறார். இப்ப நானும் விஞ்ஞான கண்ணோட்டத்தோடு இறை தத்துவத்தை, கந்தன் தத்துவத்தை, காந்தன் தத்துவம் என்று புரிய வைக்க முடிகிறது. ஆனால் அன்றைய ஒரு காலகட்டத்திலே மக்களிடத்துல அந்த முழுமையான அந்த பெரிய மிகப்பெரிய அத்வைத ஞானத்தை எப்படி உணர்த்துவது என்பதிலே அந்த மகான் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. பாருங்க, ஆகையினாலேதான் நீ குருவை வழிபடு என்று சொல்லுகிறார். குருவை வழிபடு, குருவிற்கு சேவை செய்வாயாக என்று சொல்லுகிறார். அப்படி குருவை பின்பற்றி குருவினுடைய பணியை கையில் எடுக்கு. குரு சேவைன்னா குருவுக்கு போய் சேவை செய்யறது இல்லை. குரு என்ன சொன்னார்னு கேட்டுக்கிட்டு குரு பூஜைன்னு வச்சிருக்காங்க. குரு பூஜை அன்னைக்கு குருவினுடைய படத்தை பெருசா ஃப்ரேம் போட்டு வச்சு அதுக்கு நல்ல பூஜையெல்லாம் ஆராதனையெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அன்னதானம் பண்ணி தீபாராதனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்துட்டா போதுமா? அந்த குருவுக்கே அது திருப்தியா இருக்காது. அந்த குரு என்ன நினைப்பாரு? நான் சொன்னதை யாருப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னு தான் நம்மளை பார்த்து கேட்பார். அந்த வகையிலே தான் அன்பு உள்ளங்களே, குரு இங்கே என்னுடைய வழியை சேவையாக பின்பற்று என்று சொல்லுகிறார். குறிப்பாக எல்லா மகான்களும் சொன்ன ஒரு அருமையான கருத்து உயிர் கருணை என்று சொல்லக்கூடிய. மகான்கள்னாலே முதல்ல எந்த இடத்துக்கு வந்துடுறாங்க? யாரையும் துன்புறுத்தாதப்பா, யாரையும் புண்பட நடத்தாத, எல்லாரையும் மதிச்சு நட, எல்லா உயிர்களும் இறைவராக காண் என்று சொன்னார். அந்த ஒரு தனிப்பெரும் சிறப்பு. அதனாலே தான் இதை உணர்த்த முற்படுகிற போது அன்பு உள்ளங்களே, இந்த பிறருடைய தீமையை பார்த்து நாம் சிந்தித்து அதற்காக வருத்தப்படுகிற நிலைகள் இருக்கலாம். ஆனால் பிறருடைய தீமைகளை நீ கவனிக்காதே என்று சொல்லுகிறார். இது எந்த வகையில சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால், பிறருடைய குற்றங்களை நாம் கருதுகிற போது, பிறருடைய குற்றங்களை நாம் கருதுகிற போது அந்த குற்றங்களும் குறைகளும் நம்மையும் ஒரு பங்கு களங்கப்படுத்துகிறது. அதுதான் காரணம். அதனால பிறருடைய குற்றத்தை பார்க்கும்போது அதுல கொஞ்சம் பங்கு போட்டுக்கிறோம்னு அர்த்தம். ஆகையினாலதான் இந்த சாமி அவங்க சொல்றாங்க, சச்சிதானந்த குரு என்ன சொல்றாங்கன்னா, பிறர் தீமைகளை கவனிக்காதே என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, சுத்த அத்வைத நெறியை சொல்லுகின்ற வகையிலே தான் ஒன்றே கடவுள் அத வலியுறுத்தி சொல்லுகிறார். ஆம், பல பல கடவுளாக இருந்தால் என்ன ஆகுது நம்ம பார்த்துருக்கோம்.
சமய சண்டைகள், மத சண்டைகள் இல்லையா? அதுதான் ஒரு இடத்துல பாடினாங்க. தன் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது என்று பேசுகிறார். அப்படி இந்த கடவுளரை நிறைவாக வைத்துவிட்டு கஷ்டப்படுற நிலைமையை மாற்றுவதற்கு சொல்லுகிறார். நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்கள் சுய சீர்திருத்தத்தை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆம், யாரையும் திருத்தி விட முடியாது இல்லையா? இப்ப என்ன பண்ணிக்கணும்? நம்மளை நாம தான் திருத்திக்கணும். நாம போய் சமுதாயத்தை திருத்தறோம்னா அது நம்ம பணியே இல்லை. ஆனால் மகான்கள் அது போன்ற சமயத்தை சீர்திருத்தும் சமுதாயத்தை சீர்திருத்தும் பணியை கையில் எடுத்தார்களே என்று சொன்னால் அவர்கள் அருளாளர்களாக இருந்தார்கள். அப்ப அந்த வினைப்பதிவை ஏற்றுக்கொள்ளவோ அதனை மாற்றவோ வலிமை பெற்றவர்களாக இருந்தார்கள் அத்தகைய மகான்கள். அதனால அவங்க அதை நினைக்கலாம். ஆனா முதல்ல நீ ஒன்ன திருத்திக்கோன்னு சொன்ன சுய சீர்திருத்தத்தை சொன்னதும் அதே போல நல்ல ஒரு ஆன்மீகத்தை நாட்டம் கொள் மனதிலே என்று சொல்லுகிறார். அது சாதன சதுட்டயம் என்று ஒரு பகுதி, அது அந்த கவியில மிக அழகாக விளக்கியிருப்பார்கள். அந்த சாதன சதுட்டயத்தினுடைய விளக்கங்களை எல்லாம் இந்த குருமகான் எடுத்து பேசியிருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு தனிச்சிறப்பு தான் உண்மையில. அதுல முதல்ல சொல்றது என்னன்னு கேட்டா, நீ சத்தாகிய மெய்ப்பொருளை அடைய வேண்டும் என்று உறுதியாக பற்றுக்கொள்ளு என்று சொல்லுகிறார். அதுல ஒரு உறுதிப்பாடு வேணும். இப்ப என்னிடத்துல கிளாஸ் கேட்குறீங்க அப்படின்னா, கிளாஸ் கேட்டோம் ஏதோ கேட்டோம் அப்படின்றதாக இல்லாம அந்த கருத்துக்களை எல்லாம் அப்படியே நம்ம என்ன ஃப்ரீக்குவன்சியில கொடுக்குறோமோ அதே ஃப்ரீக்குவன்சியில வாங்கி உங்களுக்குள்ள பதிப்பு செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது. அந்த நோக்கத்திலே தான் ஒரு வைராகியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு உருபொருளை அங்கே நோக்கமாக அமைத்து விட்டால் அந்த நோக்கத்தை அடைவதற்காக என்ன வேணும்? ஒரு பிடிவாதமான ஒரு வைராக்கியமான உள்ளம் வேண்டும். உறுதிப்பாடு இல்லைன்னா இதையும் அடைய முடியாது. வேற ஒண்ணு. அதனாலதான் நோன்பு விரதங்களை சொன்னார்கள் இல்லையா? ஆன்மீகத்துல எல்லாம் என்ன சொன்னாங்க? நோன்பு என்று சொல்லக்கூடிய விரதங்களை சொன்னார்கள். அந்த விரதங்கள்ல என்ன சொல்லிடுறாங்கன்னு கேட்டா, அது காப்பது விரதம். நீ ஒரு விரதத்தை கையில் எடுத்தால் அந்த விரதம் உன்னை காக்கும் என்பது. அப்ப நோன்பு, காப்பது, விரதம், அப்ப அந்த வைராக்கியம் அங்கே சுட்டப்படுகிறது. வேறொன்றும். அப்படி இந்த வைராக்கியமான மனம் வேண்டும் என்றால் வேற என்ன வேணும்? புலநடக்கம் இருந்தால்தான் மன மேம்பாடு வர முடியும், மனதிலே வலிமை வர முடியும். அப்போ புலநடக்கம் பெறுவாயாக. இன்னும் சொல்ல போனால், நீ பிறந்து வந்த காரணத்தை சிந்தி என்று சொல்லுகிறார். நீ இங்க என்னமோ குடும்பம் நடத்திக்கிட்டு உத்தியோகம் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிய. அவர் சொல்றாரு, உத்தியோகம் பார்த்துட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிய, நீ வந்த வேலையை விட்டு வேற ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. நீ முக்தி பேற்றை அடைய வேண்டும், அதற்காக முயற்சி செய் என்று சொல்லுகிறார். அதான் சிறப்பு. புரியுதுங்களா? அப்ப அப்படிப்பட்ட முக்தி பேற்றை அடைவதற்கு என்ன வேண்டும் என்று சொல்லுகிறார்? முனைப்பு நீங்க சொல்லுகிறார். எல்லா ஆன்மீகத்திலும் சொல்லப்படுகின்ற கருத்து தான். ஏனென்று சொன்னால், அந்த பரம்பொருளை அன்றி நான் வேறாக இருக்கிறதா நினைக்கும் போது என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லிடுது. கடவுளை இல்லாம நான் வேறா இருக்கேன்னு நாம நினைக்கும் போது அங்க என்ன தப்பு நடக்குதுன்னு சொன்னா, அது கடவுளை நினைக்கும் போது பரமாத்மா பேராற்றல் என்று எண்ணுகிறோம். நான் வேறேன்னு நினைக்கும் போது என்ன ஆயிரும்? அதுல இருந்து பிரிஞ்சுன்னு வரும். புரியுதுங்களா? இப்ப அந்த ஒன்றுதானே அத்துணையுமாக வந்தது. இறைநிலை எங்க இல்லாமல் இருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். கடவுள் எங்க இல்லைன்னு சொல்லுங்க. நான் உங்ககிட்ட தான் நேருக்கு நேரா கேட்கிறேன். கடவுள் எங்க இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் சொன்னாங்களாம், அங்க சாமி படம் இருக்கு, அந்த பக்கம் காலை நீட்டி படுக்காதேன்னாங்களாம். அப்ப இவன் கேட்டானா, எந்த பக்கம் சாமி இல்லைன்னு சொல்லு, காலை நீட்டிக்கிறேன்னு சொன்னான். அது மாதிரிதான் இப்ப கடவுள் இல்லாத இடமே இல்லை. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், தூசிலும் இருப்பார், எங்கும் இருக்கக்கூடிய பரம்பொருள் என்பதனாலே நம்ம எல்லாம்
அந்த முனைப்பு நீங்கி பின்பற்றுகிற போது அந்த பேராற்றலுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டோம். அப்ப ஒன்றே கடவுள் என்று சொல்லும் போதே ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று கூறுவோம். அப்போ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர் சொன்ன மறை ஒலி முக்கியமான வரிகள், அதை நாம் அறிவோம். அப்ப அந்த கருத்தின்படி சிந்திக்கிற போது நமக்கும் இறைநிலைக்கும் என்ன தொடர்பு? இறைநிலைக்கு நமக்கு என்ன தொடர்புன்னா, இறைநிலை அது தந்தை பிதான்னு சொல்றோம் இல்லையா, அந்த பொருள்ல வச்சு. அப்ப அந்த பெற்றோரிடமிருந்து வந்த நாம என்ன, நாமெல்லாம் அந்த ஒரே கருவறையிலிருந்து வந்திருக்கிறோம் இல்லையா? ஒன்றாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் என்று பாடுறாங்கல்ல. அப்ப நாமெல்லாம் அதனுடைய பிள்ளைகள். இப்ப நமக்குள்ள என்ன உறவு முறை என்று சொல்லப்படுகிற போது நமக்குள்ள சகோதரத்துவத்தை கருதுங்கள், சகோதர பாவம் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த மகானும் அதையே சொல்லுகிறார். அதே போல உயிர்களிடம் வேறுபாடு இல்லை, எல்லா உயிர்களும் சமம் என்றும் சொல்லுகிறார். அதனாலேதான் ஒன்றே கடவுள் என்று சொன்ன அடுத்த வார்த்தையே உணர்வே பிரம்மம் என்று சொல்லுகிறார். அன்பர்களே, நாம யாரையாவது கேட்போம், நீ இப்படி அறிவுக்கு பொருத்தமில்லாம நடந்துக்கிறிய உனக்கெல்லாம் கொஞ்சமாவது உணர்வு இருக்கான்னு கேட்போம். அந்த உணர்வு என்றால் என்ன? இப்ப நான் இருக்கிறேன் என்ற உணர்வு இருக்கமா இல்லையா? இப்ப நான் அவரை பார்த்து கேட்கிறேன், சுரேஷ் நீங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறேன். கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? உங்க எதிர்த்தாப்புல நான் உட்கார்ந்து இருக்கேன், இருக்கனான்னு கேட்குறீங்களேன்னு கேட்பார். ரைட்டு. இப்ப நான் இருக்கிறனான்னு என்ன நானே கேட்டா எப்படி இருக்கும்? நான் இருக்கிறேன் என்பதை சொல்ல தேவையில்லை, அந்த அனுபவம் தான் அது. அப்ப அந்த நான் என்கின்ற அனுபவம் தன்னை அறிதல், நான் என்கின்ற அனுபவம் அது தன்னை அறிதல். அப்ப தன்னை அறிதலை சொன்னார் இல்லையா அப்பவே. அப்ப அந்த அறிந்த அனுபூதி அனுபவம் அதைத்தான் உணர்வே என்று சொல்லுகிறார். அந்த உணர்வு தான் மாத்திரம் இருக்கணும் அங்க. அப்படின்னா என்ன? ஏகன். தான் மாத்திரம்னா எது ஞாபகம் வரணும்? தான் மாத்திரம்னா சோமசுந்தரம் மாத்திரம் தனியா இருக்கிறது இல்லை, நீங்க மாத்திரம் தனியா இருக்கிறது இல்லை. நீங்க எப்படி இருக்கணும்? தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. அப்ப அதுவாகி இருத்தல், அதான் அந்த உணர்வே பிரம்மம். இப்ப நான் எப்படி இருக்கிறேன் என்று சொன்னால், நான் பிரம்மமாகவே இருக்கிறேன் என்று உணர்ந்து கொள் என்று சொன்ன தாரக மந்திரம் தான் இன்னைய தலைப்பு. உண்டா இல்லையா? இன்னைக்கு தலைப்பு என்ன போட்டிருக்கேன்? உணர்வே பிரம்மம் என்று சொல்லக்கூடிய. எனவே ஒன்றே கடவுள் என்று சொன்ன அவர் உணர்வே பிரம்மம் என்று சொல்லுகிற போது பீயிங் ஸ்டேட்டை நமக்கு கொடுக்கிறேன். நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்ற அறிந்த உணர்வு, தன்னிலை உணர்வு இருக்கு, அது மட்டும் இருக்கணும். இப்ப நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாலே 2000. புரிகிறதா? அப்ப அந்த இடத்துல ரெண்டு பட்டு படுகிறோம். ஆகையினாலேதான் ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் என்று சொல்லி அந்த உணர்வுகளில் நிற்பதற்கு தவத்தை கொடுத்தார். அடுத்தபடியாக ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அறிவே சர்க்குரு என்று சொல்லுகிறார். பாருங்க, வேதாதிரி மகரிஷி அங்க என்ன சொன்னாங்க? அஞ்சுவதேன், பயப்படாத, துணிந்துரைப்போம், அறிவே நான் தெய்வம். அறிவுதான் நான். உங்களுக்குள்ள அறிவு இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன சார் என்ன பார்த்து கடைசியில அறிவு இருக்கான்னு கேட்டீங்களேன்னு வருத்தப்படுவீங்க இல்லையா? அப்ப நாம எதுவாக இருக்கிறோம்? அறிவாக இருக்கிறோம். மனமாக இருக்கிற போது கீழே வந்துடுறோம், அறிவாக வருகிற போது உயர்கிறோம். அப்ப அந்த உணர்கின்ற அறிகின்ற அறிவின் தன்மை பாங்கு எதுவோ அதுதான் அறிவே தெய்வம், ஒன்றே கடவுள், இப்படி உணர்வே பிரம்மம், அறிவே சர்க்குரு என்று சொல்லுகிறார்.
அறிவே சர்க்குரு. இப்ப 2 வரிய பார்த்துட்டோம். எது? ஒன்றே கடவுள், அது முதல்ல பார்த்துட்டோம். எப்படி கடவுள் எத்தனை அப்படின்னா, ஒரே கடவுள்ன்றது இங்க அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சர்க்குரு குரு பூஜை நாளைக்கு கணக்கன்பதியில. அப்ப அந்த மகானுடைய சிந்தனைகளை இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்ற வகையில அவர் சொன்ன தாரக மந்திரம் ஒன்றே கடவுள். இப்ப நம்ம பூஜையில நிறைய நிறைய கடவுள் வச்சிருக்கோமே அப்படின்னா, கடவுளருக்கு தத்துவங்களை கொடுத்தார்கள். நீ சரஸ்வதியா நினைக்கும் போது அது கல்வியை கொடுக்கிறது என்று எண்ணுகிறாய். அப்போ உன் மனசு எதை நினைக்குதோ அது கிடைக்குது. நீ லட்சுமியை நினைக்கும் போது நீ பொருளாதாரத்தை வளர்த்த பொருள் வளத்தை நினைக்கிறாய். நீ அதை நினைக்கும் போது நீ அதுவாகவே ஆகிறாய் என்று பகவத்கீதையில கிருஷ்ணன் சொன்ன அளவுக்கு அந்த மாற்றம் நமக்கு அமைகிறது. புரியுதுங்களா? அப்ப அதைத்தான் இங்க ஒன்றே கடவுள்னு புரிஞ்சுக்கும் போது பேராற்றலோடு நம்மை இணைப்பது தவம். அதனால தியானத்தை வலியுறுத்துகிறார். சாமி என்ன சொல்றாங்க? அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சபையினுடைய சுவாமிகள் நாளைக்கு அவருக்கு 85வது குரு பூஜை. அவர் குறிப்பிடுகிறார், உணர்வே பிரம்மம் என்று சொன்ன அடுத்த வரி. அந்த உணர்வே பிரம்மம் என்று சொல்லும் போது நீங்க இருக்கீங்களான்னு கேட்டா இருக்கேன்னு தான் சொல்ல போறீங்க. அப்ப நான் இருக்கிறேன் என்ற உணர்வுக்கு பேர் என்னன்னா விழிப்புணர்வு. இதே நீங்க இங்க என்னிடத்துல வகுப்புல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் தவறி போய் இங்க ஒருத்தர் தூங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. என்னங்க இருக்கீங்களான்னு கேட்டா நீங்கெல்லாம் ஓகே ஆஜர் சார்னு கை தூக்க போறீங்க. தூங்கிட்டவர் என்ன ஆயிடுவாரு? இப்ப கை தூக்க மாட்டார் இல்லையா? அப்ப அங்க எது தேவைப்படுது? இருப்பு மட்டும் பத்தாது. அந்த உணர்வே பிரம்மம் என்ற இருப்பு மட்டும் பத்தாது. அந்த உணர்வு விழிப்பு நிலையாக இருக்க வேண்டும். விழிப்பு நிலை தவறுனா செய்யறதெல்லாம் குண்டாமண்டாவாயிடும். நான் இருக்கிறேன் என்பது பத்தாது. நான் இருக்கிறேன் என்பது விழிப்புணர்வோடு. அதனால்தான் அதை அடுத்த வரியாக சொல்லுகிறார், உணர்வே பிரம்மம் அறிவே சர்க்குரு, சர்க்குருவே கடவுள் என்று முடிக்கிறார். அப்ப அறிவே சர்க்குரு எப்படி? இப்ப ஒன்றை உணர்ந்தவர் தான் அதை பற்றி விளக்க முடியும். எது? இப்ப யானைன்னா நமக்கெல்லாம் தெரியும். நல்ல பீமா 4 காலு, ஒரு சின்னதா ஒரு வாலு, ஒரு துதிக்கையோட இருக்குன்றது இப்ப பிக்சரைஸ் ஆகி வருது. குருடனுக்கு யானை கதையை சொன்னாங்களாம், யானைய தெரிஞ்சுக்க சொன்னாங்களாம். ஒரு குருடன் தொட்டு பார்த்தானா செவரு மாதிரி இருக்குன்னானா, ஒரு குருடன் தொட்டு பார்த்தானா உலக்க மாதிரி இருக்குன்னா துதிக்கையை தொட்டு பார்த்து, இன்னொரு குருடன் சொன்னானா தூண் மாதிரி இருக்குன்னு, இன்னொரு குருடன் சொன்னானா கயிறு மாதிரி இருக்குன்னா வால் பகுதியை தொட்டு பார்த்து. இது மாதிரி உணர்ந்தால் அல்ல. அப்ப உணர்ந்தவர்கள் சொன்னாதான் கடவுளை உணர முடியும். கடவுளை நானே கான்டாக்ட் பண்றேன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு குரு தேவைப்படுது. அந்த குருவினுடைய சிந்தனைகளை தான் இங்க தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் பேசிட்டு இருக்கோம். இது வேணுமா வேண்டாமா? இல்லையா? அப்ப அதைத்தான் சொல்லுகிறார், அறிவே சர்க்குரு, சர்க்குருவே கடவுள் என்று சொல்லுகிறார். ஏன்னா உணர்ந்த ஒருவர் உணர்த்தி கொடுப்பது வழிகாட்டுதல். அதுக்கு பேர் தான் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னாங்க. புரியுதா? ஒன்றை உணரப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நானே தியானம் பண்ணி நானே உணர்ந்துக்கிறேன், நானே கும்பிட்டுக்கிறேன், நானே ஃபாலோ பண்ணிக்கிறேன், நானே கண்டுபிடிச்சிக்கிறேன்னா வழி புரியாத காட்டுக்குள்ள ஏற்கனவே போனவங்க கூப்பிட்டுக்கிட்டு போனா எப்படி இருக்கும்? நாம காட்டுக்கு தெரியாத காட்டுல போய் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது எப்படி இருக்கும்? அப்ப உணர்ந்த ஒருவருடைய வழிகாட்டுதல் தேவை. இந்த அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சத்குரு குரு பூஜை காணுகின்ற இந்த மகான் என்ன சொல்றாரு? குருவை நம்பு என்று சொல்லுகிறார். குரு வாசகத்தை, குறவன் வாக்கியத்தை பற்றிக்கொள் என்று சொல்லுகிறார். புரிகிறதா? அப்படி அந்த குருவினிடத்துல தீட்சை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். இப்ப அவர் வந்தாரு, தொடர்ந்து பிடிவாதமா பல கேள்வி குழப்பங்களுக்கும் கேள்வி கேட்டாரு. இப்ப கிட்டத்தட்ட 1-2 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஒரு இப்பதான் 20 நாளைக்கு முந்தி தீட்சை எடுத்தார். சரியா? அது மாதிரி அந்த
உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி. அப்ப குருவானவர் ஸ்பர்ச தீட்சைன்னு ஒண்ணு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க நூல்கள்ல. அடுத்தது நயன தீட்சை. பகவான் ரமணருடைய படம் வச்சிருக்கேன், நீங்க பார்த்திருப்பீங்க. பகவான் ரமணர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, அதிகம் பேசல, ஓதாது உணர்த்தியதை பொருள்தான்னு அருணகிரிநாதர் பாடுறாரு பாருங்க கந்தர் அனுபூதியில. இது ஓதாது உணர்த்தியதை பொருள்தான் அப்படின்னு பாடுறாரு. அதான் பேசா அனுபூதி பிறந்தது வேண்டார். அப்ப சில விஷயங்களை குருவானவர் பார்வையினாலும் உணர்த்துவார். அதுக்கு பேரு நயன தீட்சைன்னு பேரு. அதுதான் துரியம் கொடுக்கறது, கண்கள்னால பார்த்து கொடுக்குறோம். நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா? ஆகையினால அன்பு உள்ளங்களே, குருவினிடத்துல தீட்சை பெறுவாயாக என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால், இறைநிலை எவ்வாறு இருக்கிறது என்று சிந்திக்கிற போது, இறைநிலை எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், விரிந்திருக்கிறது. எல்லாம் வல்ல தெய்வம் அது. அப்புறம் எப்படி இருக்கு? எங்கும் உள்ளது. எங்கும் உள்ளதுன்னா நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, வம்புக்குன்னே கேட்கிறேன். குப்பை தொட்டி இருக்கு, அதுக்குள்ள கடவுள் இருக்காரா இல்லையா? இல்லைன்னு சொல்லுவீங்களா? நீங்க சொல்ல முடியாது. எங்கும் உள்ளது நீக்கமர, இல்லையா? சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தி தெளிவாய். அப்ப நாம் சிந்திக்க முற்படுகிற போது நமக்கு வழிகாட்ட ஒரு குரு தேவை. அதை தான் இங்க வாழ்வியல் வசந்த யோகாவில் வாராந்திர வகுப்புகளாக சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். புரிகிறதா? வேறொன்றும் இல்லை. ஆகையினால இதை அகண்ட தன்மைக்கு நாம் விரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நாம் என்ன பண்ணியிருக்கோம், அப்படி கடவுளே நினைக்கவும் மனம் சுருங்கி 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 ஒன்றி ஒடுங்கி லயமாகி அவரிடத்துல நம்ம கொடுத்து விட்ட போது நான் மிச்சமில்லைன்னு ஒரு அனுபவம் வரும். கடவுள்கிட்ட நல்லா நீங்க உங்களை கடவுள் கையில் கொடுத்துட்டீங்கன்னா, எனக்கு தெரியாதுப்பா, எல்லாம் என்னால ஒன்றும் முடியல, நானும் மல்கட்டி பார்த்துட்டேன், இதுக்கு மேல நீ தான் பார்த்துக்கணும் பழனியாண்டவான்னு விட்டுட்டேன்னு ஒரு இடம் வருமா இல்லையா? அதுக்கு பேர் தான் எல்லா மகான்களும் சொல்றாங்க சரணாகதின்னு. ஆனா இந்த சரணாகதி இல்லாம அந்த கடவுள்கிட்ட போய் மல்லுக்கட்டி வம்பு பண்றதே தப்புதான். சரணாகதி பண்ணாம ஒருத்தர் சாமி கும்பிட்டுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்றாருன்னா, முருகா வியாழக்கிழமை தோறும் நான் வந்து வணங்குறேன்னு கேட்டுக்கிட்டேன், நானும் ஒவ்வொரு வியாழக்கிழமும் வந்து ஒன்று சாமி கும்பிட்டேன், இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் கும்பிட்டேன், மாதம் கார்த்திகைக்கு வந்து கும்பிட்டேன், படியேறி வந்து கும்பிட்டேன், விரதம் இருந்து கும்பிட்டேன். திருப்பி என்ன கேட்பாரு? நான் கேட்டது நீ என்ன கொடுத்தேன்னு கேட்பார். இந்த இடத்துலதான் கொடுக்கல் வாங்கலாகி போச்சு. கடவுள்கிட்ட போய் கொடுக்கல் வாங்கல் இல்லாம அவர்கிட்ட ஒன்னே ஒன்ன கொடுக்கணும். எது தெரியுமா? உன்னுடைய உடல் பொருள் ஆவி மூன்றையும் தந்து விட்டேன்னு சொல்லு. இறைவா, என்னுடைய உடல் இத வந்து குரு தான் சொட்டி காட்டுறார். என்ன கைவிலிய நவநீதம்ன்ற நூல்ல என்ன கேட்கிறார் குரு? அந்த மன்னனிடத்துல கேட்கிறார், ஜனகனிடத்துல, ஜனகா என்னிடத்துல உபதேசம் பெறணும், இந்த தத்துவத்தை விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ எனக்கு குரு காணிக்க தரணுமே, தரியான்னு கேட்கிறார். நம்மள குரு காணிக்க கேட்டா என்ன நினைப்போம்? பேர்கிட்ட குரு காணிக்க குரு கேட்கிறார், நாம என்ன நினைப்போம்? அவர் என்ன குரு காணிக்க கேட்க போறாரோ தெரியல, இப்பத்திக்கு என் பாக்கெட்டு கொஞ்சம் பலகீனமா தான் இருக்கு, இவர் பாட்டுக்கு பெருசா ஏதாவது குரு காணிக்க கேட்டா என்ன பண்றதுன்னு நினைப்போம். ஆனா அரசனுக்கு அந்த கவலை இல்லை. என்ன பண்றேன், என்ன கேட்டாலும் குரு காணிக்க கொடுத்துட்றேன்னு சொல்றேன். சரியா? அப்ப சொன்ன உடனே அந்த குரு என்ன கேட்டார்ன்றதுதான் முக்கியம். அஷ்டாவகிர கீதையில பேசிட்டு இருக்கேன் நான். அஷ்டாவகிர கீதைன்னு ஒரு புத்தகம் இருக்கு, தெரியுமா? அதை பத்தி பேசிட்டு இருக்கேன், அதை பேசதான் கூப்பிடுறோம். அதனால இதுக்கு லேட்டா வரப்படாது. சரியா? அஷ்டாவகிர கீதையில அந்த குரு என்ன கேட்டாரு ராஜா கிட்டன்னா, வேற ஒண்ணு கேட்கல, உன்னுடைய உடல் பொருள் ஆவி மூணையும் என்கிட்ட கொடுத்துருன்னார். இது முதலுக்கே மோசமாகுது. உடலை கொடுத்துடுன்னா நாளைக்கு வந்து ஃபுல்லா 8 hours உங்களுக்கு வேலை செய்ய ஒத்துக்கிறேன்னு அவர் சொல்றார். இப்ப என்ன, உடலை கொடுத்துடுறேன், நான் நாளைக்கு ஃபுல் டே உங்க விழாவுக்கு வந்துடுறீங்க குரு பூஜைக்கு,
நீங்க என்ன வேலை சொல்றீங்களோ எல்லாம் ஆசிரமத்துல செய்யறேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா இது உடலை கொடுக்கிறது. ஆனால் பொருள், அப்ப என்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், நாடு, சொத்து, செல்வம் எல்லாத்தையும் கொடுக்குறேன், ஒத்துக்கிறேன். மூன்றாவதாக கேட்டதுதான் ரொம்ப மோசம். உடல், பொருள், ஆவி மூணையும் கொடுத்துருவினார். ஆவினா உயிர். அப்ப இறைவனிடத்துல அல்லது குருவினிடத்துல மூன்றையும் தந்த இடத்துலதான் வெற்றி. அதுதான் சிறப்பு. அதனால்தான் அகண்ட பரிபூர்ண பொருள், அது சத்தாகவும் இருக்கிறது, மெய்ப்பொருள். சித்தாகவும் இருக்கிறது. சித்துனா இந்த உலகம், தோற்றம். சத்து, சித்து. இங்க நமக்குள்ள முடிந்து போகாத முழுமை ஞானமாக ஆனந்தமாக இருக்கிறது இறைநிலை. இப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரிபூர்ண ஆனந்தத்தை உணர்ந்திருக்கீங்களான்னு கேட்டா ரொம்ப பேருக்கு தெரியாது. எனக்குள்ள பெரிய ஆனந்தம் இருக்கா? இல்லையே. எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சது, ஆனந்தமா இருந்தது. எனக்கு நல்ல ஸ்பெஷல் மீல்ஸ் கிடைச்சது, ஆனந்தமா இருந்தது. எனக்கு நாளைக்கு ரிலீஸ் படம் பார்க்கறதுக்கு ஓசில டிக்கெட் கிடைச்சது, ஆனந்தமா இருந்தது நாமெல்லாம் சொல்லுவோம். ஆனால் இந்த திருப்பதி லட்டே கிடைச்சாலும் அது ஒரு ஆனந்தம் அல்ல. இந்த புறப்பொருள்களிலே பெறப்படுகின்ற ஆனந்தம் ஆனந்தம் அல்ல. எந்த ஒரு ஆனந்தம் உன்னுடையதாக இருக்கிறதோ அந்த ஒரு ஆனந்தம் என்றைக்கு உன்னை விட்டு போகாததாக இருக்கிறதோ அதை தான் சச்சிதானந்தம் என்று சொன்னார். அகண்ட பரிபூர்ண சத்து சித்து ஆனந்தம் என்று சொன்னார்கள். அதைத்தான் நாம இந்த சபையில உணர்வதற்கு அந்த குருவானவர் நம்மை வழிநெறிப்படுத்தி நடத்தியது அந்த சபை. அதனால அவரே என்ன சொல்றாரு, எல்லாரும் வாங்க, சபையை சார்ந்திடுவீர் என்று அழைக்கிறார். சபையில வந்து சேருங்கன்னு பாட்டே இருக்கு, அந்த குரு பாடின பாட்டே இருக்கு. ஆனா இங்க இருந்து நாளைக்கு புறப்பட்டு குரு பூஜைக்கு போய் சேர்ந்துட்டா மட்டும் போதுமா? இப்ப அதுதான் நான் கேட்கிறேன். இப்ப எனக்கு அங்க உரை போடுவாங்க, நான் பேசியிருக்கேன். நாளைக்கு எனக்கு உரை இல்லை, இன்னும் எல்லாரும் போலான்னு இருக்கேன். ஆனா அங்க எல்லாரும் சபையை சார்ந்திடுவதனால் மட்டும், சார்ந்திடுதல்னா போயிட்டு வர்றதில்லை. குரு பூஜை என்று சொன்னா பூஜையெல்லாம் இன்னைக்கு புற பூஜையே ஆகி போச்சு. புரியுதா? குருவுக்கு எது உண்மையான பூஜை? குரு எதை சொன்னாரோ அதுக்கு நாம கடைபிடிச்சாதான் குருவுக்கு பூஜை. அத்வைத ஞானத்தை அவர் சொன்னாரு. எப்படி சொன்னாரு? நீ எல்லாம் கோயிலுக்கு போறேன்னு எதையோ போயிட்டு இருக்கிய, சுத்த சாணி மாதிரி இருக்காதன்றார். அப்படியே அந்த வரிகளை எழுதி வச்சிருக்கு. இப்படியே சொல்றாரு. பெரியங்க கூட்டமா பழனி மலைக்கு போறதை பார்த்து அவரே சொல்லியிருக்காரு. இந்த கூட்டம்லாம் எங்க போகுது, எங்க என்னத்தை தேடிட்டு போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏனென்றால் உருபடு பொருள் உனக்குள்ளே இருக்க. இந்த விஷயம் வேணுமா வேணாம்? இறைநிலை எங்கும் இருக்கிறதா இல்லையா? இறைநிலை எங்கும் இருக்கிறதுன்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறீங்க. எங்கும் இருக்குன்னா எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்போ உனக்குள்ள இருக்கா இல்லையான்னு கேட்கிறேன். இப்ப நான் வம்புக்கு உங்களை பார்த்துதான் கேட்கிறேன். உங்களுக்குள்ள கடவுள் இருக்கா இல்லையா? என்ன சொல்ல போறீங்க? ஆமான்னு சொல்றீங்களா இல்லைன்னு சொல்றீங்க? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஒண்ணு ஆமான்னு சொல்லுங்க, இல்ல இல்லைன்னு சொல்லுங்க. ஏதாவது சொல்லுங்க. ஆமான்னு சொல்றாரா? சரி. ஆமானா அதை நீ உணர்ந்திருக்கியா? அதைத்தான் இவர் சொல்ற. சபையை சார்ந்திடுவீர். அப்படி சார்ந்து உன்னை அறிகிற போது அந்த அறிவு மெய்யறிவு என்று சொல்லுகிறார். அந்த அறிவுக்கு பேர் என்ன? மெய்ப்பொருள் அறிவு. கடவுளை உணர்ந்ததுனால ஒரு மகிழ்ச்சி வரும். கடவுளை உணர்ந்தவன் தைரியமா இருப்பான். நான் கடவுளை உணர்ந்துட்டேன்ப்பா, நான் ஞானம் பெற்றாச்சு அப்படின்னு ஒரு கம்பீரம் வரும். ஞானம் இல்லாதவனுக்கு தான் பயம் வரும். இப்ப பயந்துகிட்டு இருக்கிறது ரைட்டா, தீரனாக இருக்கிறது ரைட்டா? அதை தான் துணிவு, வலிமை, நோன்பு, மெய்யறிவு, பகுத்தறிவு என்று சொல்லுகிறேன். புரியுதுங்களா? அப்ப கடவுளை வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கியே அப்படின்னு. கடவுள்னா என்ன அர்த்தம்? உங்களுக்காக கேட்குறேன். கடவுள்னா என்ன? கடவுள்னா நீங்க சொல்லுவீங்க, நீ போகும்போது அங்க ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குல்ல,
அதுல கடவுள் இருக்கு. பழனிமலைக்கு போறவங்கள அதுல கடவுள் இருக்குன்னு ஈஸ்வரன். ஆனால் கடவுள் என்பது என்னன்னு கேட்டா கடந்து உள்ளே பார்னது தான் கடவுள். ஏன்னா கடவுள் என்பது இடுகுறி பெயர் அல்ல, காரண பெயர். கட உள். இப்ப கடந்து உள்ள பார்க்க வேண்டிய கடவுளை புறக்கண்களால பார்த்துக்கிட்டு இருந்தா தப்பா ரைட்டான்னு நீங்களே யோசனை பண்ணிக்கணும். இதுதான் இங்க உள்ள சப்ஜெக்ட். யாரு? இந்த மகான் கொடுத்த அத்வைத ஞானம். சரியா? அப்ப அறிவை அறிய, அப்படி தன்னறிவை தானே அறிகின்ற அனைவருக்கும் என்ன சொல்றாரு? உண்மை விளக்கம் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார். அதனால்தான் அன்பே ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அறிவே சர்க்குரு, மீண்டும் சர்க்குருவே கடவுள் என்று முடிக்கிறார். வேற ஒண்ணும். ஏன்னா கடவுள்கிட்டயே ஒன்றே கடவுள்னு சொன்னார்ல, அப்ப கடவுள்கிட்டயே கொண்டாந்து முடிக்கிறார். ஏன்னா அந்த கடவுள் என்ற நிறைவேறு இன்பத்தை உணர வேண்டும் என்று சொன்னால் நீ உன்னை குரு வழியிலே ஆட்படுத்தி குருவினிடத்திலே சரண்டர் பண்ணி கொஞ்சம் உட்கார்ந்து குரு சொல்றத காதுல தான் கேளு. அவ்வளவுதானே. வேற என்ன கேட்டாரு உங்ககிட்ட குரு? குரு சொல்றத காதுல கேளு. ஆமா, நல்லோரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. சத்சங்கம்னு பேரு. இங்க நடக்குது இல்ல சந்திப்பு, ஆன்லைன்லயும் வந்திருக்காங்க, இங்க நீங்களும் வந்திருக்கீங்க. இதுக்கு பேர் என்ன? சத்சங்கம் என்று பெயர். நல்ல ஒரு இணக்கம் என்று பெயர். நல்லவங்க 4 பேர் சேர்ந்து பேசும்போது கருத்துக்கள் மனதுக்கு பலம் கொடுக்கும், தைரியம் கொடுக்கும். தனியா கிடந்தோம்னா பதறிட்டு இருப்போம். என்ன செய்ய போறோமோ தெரியலையே, ஏது செய் விடிஞ்சா என்ன சமைக்க போறேங்கிறது பல வீட்டுல பல பெண்களுக்கு குழப்பம். புறமா என்கிட்ட போன்ல சொல்லுவாங்க, நான் என்ன அடுத்த வேலைக்கு டிஃபன் செய்யணுங்கிறது எனக்கு பெரிய அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குமா. புரியுதுங்களா? ஒண்ணுமே அதுல ஒன்றும் பிரச்சனைக்கு ஒண்ணுமே இல்லை. முடிவு பண்றது நாம தான் செய்ய போறோம். இதுல என்ன பெரிய சண்டை போட்டுக்க வேண்டியிருக்கு? ஆக மொத்தத்துல எப்படியோ உப்பு புளி காரம் போட்டு காய போட்டு அரிசியை போட்டு ஒரு உணவை பண்ணி அதை சாப்பிட போறோம். புரியுதா? அப்ப அந்த உப்பு பெறாத விஷயத்துக்கு என்ன பண்ணிக்க வேண்டியது இல்லை. இங்க நம்மளை கொண்டு போய் அதுக்கு அடகு வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அறிவு முற்றறிவு. அதைத்தான் மெய்யறிவு என்று சொல்லுகிறார், பேரறிவு என்று சொல்லுகிறார். புரியுதா? ஆகையினாலே குரு வணக்கம் உங்களுடைய கரையை நீக்கும், உங்களுடைய அழுக்குகளை நீக்கக்கூடியது. குருவை வணங்குங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி ஜீவனை சிவமாக்குவதே என்று பேசுகிறார். ஜீவனை என்ன ஆக்கணும்? இது பின்னம். என்ன சோமசுந்தரம்னு சொல்லி இந்த உடம்புக்குள்ள கட்டுப்படுத்தி பார்க்கும்போது இது ஒரு சிறு துகள். கொஞ்சம் விரிஞ்சு பாருங்களேன், எவ்வளவு மக்கள் இந்த நாட்டுல. அதையும் தாண்டி இன்னும் விரிஞ்சு பாருங்க, இந்த உலகம் முழுவதும் எவ்வளவு உயிர்கள் இருக்கு. அதையும் தாண்டி விரிஞ்சு பாருங்க, இந்த ஒரு உலகத்தை போல எத்தனையோ கோள்கள் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த நவகோள்களுக்கு அப்பால சூரியன் இருக்கு. சூரியனை போல எத்தனையோ ஸ்டார்ஸ் இருக்கு. சூரியன் ஒரு நட்சத்திரம், நல்லா புரிஞ்சுக்கோ. சூரியன்றது என்ன? ஒரு நட்சத்திரம். அது போல எத்தனையோ ஸ்டார்ஸ் நம்ம பாக்குறோம். அப்ப இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க என் வாழ்க்கையும் என் போராட்டமும் என் பிரச்சனையும் எனக்கே தீர்க்க முடியல, இவர் வேற கிளாஸுக்கு வர சொல்றாரு, தியானம் பண்ண சொல்றாரு, உயிரை வாங்குறாரு, இவர் கண்ணுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க சில பேர். அது தேவையே இல்லை. இங்கே அந்த தன்னை அறிவிற அறிவு என்று சொல்லக்கூடியது நம்மை முழுமைப்படுத்தும். அதனால குரு வணக்கம் கரை நீக்கும், ஜீவனை சிவமாக்கும் கலை என்று சொல்லுகிறார். ஏன்னா பிரிந்து நின்று கடவுளேன்னு சொல்லும்போது கடவுள் தனியா இருக்கார், நாம தனியா. ஆனா அப்படியே அந்த கடவுளோடு ஒன்றி விடுவதே சிறப்பு. அதற்கு இந்த ஞானம் தேவை. ஞானம்னா இப்ப பேசிட்டு இருக்கிற விஷயத்துக்கு பேர் தான் ஞானம். ஞானம்னா ஏதோ தாடி வச்சுக்கணும் போல இருக்கு, காவி கட்டிக்கணும் போல இருக்கு, பட்டை போட்டு கொட்டை கட்டி கழுத்துல காலில் கட்டை போட்டு, அதான் ஞானம் இல்லை. அதெல்லாம் ஞானத்தினுடைய அடையாளங்களே கிடையாது. இதெல்லாம் புற அடையாளம். இங்க அகப்பற்று நீக்கி அதை சொல்றார். அகப்பற்றை நீக்கிடுவாயாக என்று சொல்லுகிறார். எனவே அவர் எதையெல்லாம் திட்டியிருக்காருன்னு சொல்ற ஒரு லிஸ்டே சொல்லிடுறேன். பூஜை, விரதம், புண்ணியம், கோயில் கோயிலா போய்
குளங்கள்ல குளிக்கிறோம்ல, தீர்த்தம், சரியா, தானம், தர்மம், வேள்வி, இது எதுவுமே பந்த பாசங்களை நீக்காது. அது எதுவுமே பந்த பாசங்களை நீக்காத போது இதெல்லாம் உனக்கு ஒரு தடையாதான் இருக்கும், ஒரு தடையாதான் இருக்கும். ஆமா, நான் வீட்டையும் பார்க்கணும், என் மனசையும் பார்க்கணும், என் உடம்பையும் பார்க்கணும். என் உடம்பே நான் சொன்னதே என் உடம்பு கேட்க மாட்டேங்குது. இது இல்லாம இப்ப வேள்வி செய்யணும், கோயிலுக்கு போகணும், வெள்ளிக்கிழமையாச்சு வேற வழி இல்லை, புதன்கிழமையாச்சு தியான கிளாஸுக்கு போகணும். இதே ஒரு சுமையாக ஆகிவிடுகிறது. அப்ப அந்த பந்த பாசங்கள் மனதிலிருந்து ஆற்றால் செற்றம் களைந்து பசையற்றால் அன்றே அங்கே அப்போதே அது வீடு வீடு வீடாமை. வீடு பேருங்கிறது போய் அடையிறது இல்லை, இங்க அகத்துறவு தான் துறவு. மனதை பொறுத்தவரை என்ன இருக்கணும், விஷயங்கள்ல இருந்து யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் விலன். அப்ப துறவு என்பது பொண்டாட்டியை பிள்ளைக்குட்டி வீடு வாசலை விட்டுட்டு காட்டுக்கு போறதில்லை துறவு, காவி உடுத்தி போறதில்லை துறவு. அப்ப அந்த அகப்பற்று நீங்குவதை சொல்லுகிறார். எனவே பற்றுக, எதை பற்றுக, அறிவே பிரம்மம் என்று பற்றுவாயாக, உணர்வே சிவம் என்று புரிவாயாக, அந்த ஏகம் பிரம்மம் என்று நிலைப்படுவாயாக என்று சொல்லுகிறார். இது தேவைதானே, நல்ல ஒரு சிந்தனை தானே. அதன் பத்திரிகை எனக்கு தபாலில் அரைச்சிட்டாங்க, நானும் தம்பியும் நாளைக்கு போலான் இருக்கோம். இருந்தாலும் மகான் சொன்ன வாசகங்களை கேட்டு மனம் தெளிவது தான் குருவுக்கு செய்கிற வழிபாடே தவிர அங்க போய் குரு படம் இருக்கு, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஆள் கொண்டு தரேன், போற மறக்காம வாங்கிப்போம். அந்த அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த குரு படம் இருக்கு. அப்ப அந்த படத்துக்கு ஒரு கும்பிடு போட்டு பூஜை மாலையெல்லாம் சாத்தி பெருசா கற்பூரம் காட்டி ஒரு அன்னதானம் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்துட்டா குரு பூஜை சரியானா, என்னை பொறுத்தவரையில் அது ரெண்டாம் பட்சம்தான், வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன். நானும் நாளைக்கு போகத்தான் போறேன். ஆனால் உண்மையிலே குரு சொன்ன அந்த குறவன் வாக்கியத்தால் என்று சொல்லுவார். அந்த குருவனுடைய வாக்கியங்களை கேட்டு தெளிந்து குரு பெற்ற அந்த பெரும்பேற்றை நாமும் அடைவதே சிறப்பு. அப்போ ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், உணரப்பட வேண்டும். அறிவே சர்க்குரு, சர்க்குருவே கடவுள் என்று சொன்ன அவர் உள்ளொளி பெறு என்று சொல்லுகிறார். அப்படி நீ முயற்சிக்கிற போது அந்த பேராற்றல் எப்படி இருக்கோ அதே விதம் தான் இங்க இருக்குன்னு உனக்கு புரியும். பேராற்றலுக்கும் உனக்கும் லிங்க் கிடைக்கும்னு சொல்றார். அதுக்கு எப்படி வார்த்தை போடுறாருன்னா, அந்த அண்டம் பிரபஞ்சம் இருக்குல்ல, அந்த அண்டத்தில் உள்ளது இங்கே பிரபஞ்சத்திலும் இருக்கிறது, பிண்டத்திலும் இருக்கிறது. பிரபஞ்சத்தில் இருக்கிறது, அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் என்று சொல்லுகிறார். எனவே கடவுள் நம்மை காப்பாற்ற தேவையில்லை என்று முடிக்கிறார் என்று கூறி முடிக்கிறார். சரியா? எனக்கு கடைசியில் என்ன, கடவுள் நம்மளை காப்பாற்றணும்னு தேவையே இல்லை. ஏன்னா இந்த வழியில ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அறிவே சர்க்குரு, சர்க்குருவே கடவுள் என்று உணர்கிற போது இங்கே அறிவே இறைநிலையாய் இருந்து நமக்கு உணர்த்தி கொடுக்கும். அப்ப நாம இல்லாம போயிடுவோம், அந்த பேராற்றல் நமக்குள் நிறையும் என்பதை சிறப்பாக சொன்னதுதான் அகண்ட பரிபூர்ண சத்து சித் ஆனந்தத்தை சொன்ன அந்த சபையினுடைய சிறப்பு, அந்த குருவினுடைய சிறப்பு. அந்த குருவினுடைய 85வது குரு பூஜை மகா விழா நாளைக்கு கணக்கன்பதியில பழனியில நடைபெறுகிறது. எனவே குரு பூஜை நாளன்று இந்த சிந்தனை பொருத்தமாக இருக்கும். நல்ல ஒரு மகான், அன்றைக்கு அவர் வாழ்ந்த அந்த 40களில் போய் இப்படி எல்லாம் ஒண்ணுதான்னு பாடம் நடத்தினா, பேசுனா எல்லாம் ஒண்ணுதான்னு பாடம் நடத்தினா எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்றதுலையாவது கொஞ்சம் கொஞ்சம் புரியும். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் விஞ்ஞானமும் மலர்ந்திருக்கு, காந்த தத்துவம் தெரிஞ்சிருக்கு, சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு தெரியும். பரமாணுன்னு தமிழ்ல சொல்லுவான், அதான் காடு பார்ட்டிகள்னு வெள்ளைக்காரன் சொல்றான். அவன் ஆராய்ச்சி சாலையில த லீஸ்ட் ரில்லிங் பார்ட்டிகள், அதுதான் காடு பார்ட்டிகள்ன்றான். அப்ப சயின்டிபிக்காவும் இப்ப விளக்க முடியுது வேதாதிரி மகிழ்ச்சியினுடைய வழியில. அப்ப சத்து சித்த ஆனந்தம் என்ற சொல்லை
இந்த அளவில் விளக்க முடிகிறது இன்றைக்கென்றால், அன்றைக்கு அதை விளக்க முற்பட்ட அந்த குரு எப்படி கஷ்டப்பட்டுப்பாரு கொஞ்சம் நான் யோசனை பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா உங்க அளவுக்கு இறங்கி வந்து அவ்வளோ பெரிய விஷயத்த சொல்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? ஏன்னா இஸ் அன் வைடு சப்ஜெக்ட். அது டக்குன்னு ஒரே நாளில் இன்னைக்கு புதுசாக வந்த உங்ககிட்ட கரெக்டாக சேர்க்கணும். சேர்க்கலைன்னா பத்திக்காது. அது எவ்வளோ பற்ற வச்சாலும் வாழ மட்டையாகவே இருக்கக்கூடாது. பற்ற வச்சா அது கற்பூரமாக பிடிக்கணும்னா குருவும் நல்ல முறையில் சொல்லணும். அதுக்கு நல்லா குரு சொன்ன குருவினுடைய திறமையும் புகழையும் போற்றி வணங்கி அந்த குருநாதரை வணங்குவோம். அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சர்க்குரு திருவடிகளே சரணம், திருவடிகளே சரணம், திருவடிகளே சரணம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ இறைநிலையில் மீண்டும் இருத்தி வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கேள்வி நேரம்.